சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இந்த உச்சி நேரத்தில் நான் உன்னை சந்திக்க ஒரு முக்கியமான காரணம் உண்டு. இந்த காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீயே வியந்து பார்ப்பாய். சாய் நம்மை தேடி வருவதற்கு காரணம் இருக்கிறது என்று. தங்கமே, இன்று மாலைக்கு மேல், சொல்லப்போனால் இந்த மதியத்திற்கு மேல், மாலைக்கு மேல் உன்னுடைய வீட்டிற்குள் ஒரு நபர் வருவார். உன்னுடைய உறவினர் தான். அந்த உறவினர் இந்நேரம் அங்கு கிளம்பி இருப்பார். ஆனால் யாரென்று சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கொள். உனக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு உறவினர் உன் வீட்டிற்கு வரப்போகிறார். அவர் வரும் காரணமோ வேறொன்று. ஆனால் அவர் உனக்கு உதவிக்கு மிக 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 நீ எதிர்பார்த்த உதவியை செய்ய போகிறார். என்ன தெரியுமா? சொல்கிறேன் கேள். பல நாளாக நமக்கென்று உதவி செய்ய ஆள் இல்லையே. நம்முடைய ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டம் எடுத்து வைத்தார். அதற்கு ஒரு தடையாக ஒரு நபர் நிற்கிறார்களே தவிர, ஒரு நல்ல விதமாக ஒரு விஷயத்தை சொல்லி, ஒரு அறிவுரைகளை சொல்லி எப்பொழுதும் யாரும் நமக்கு உதவி செய்யவே இல்லையே. எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உபத்திரம் செய்கிறார்கள். ஒரு விஷயம் செய்ய போகிறேன் என்றால் செய்யாதே, இது பண்ணாதே, அது பண்ணாதே என்று ஆட்கள் சொல்கிறார்களே தவிர, இது ஒரு விஷயத்தை ஒரு முதல் போட்டால் நீ போடு, இந்த விஷயத்தில் நீ ஜெயிப்பாய் என்று எந்த ஒரு யோசனையையும் யாரும் சொல்வதும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம் உனக்கு உதவி செய்து தரவும், பல யோசனைகளை உனக்கு சொல்லி, இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அதிகமாக முன்னேற்றும் யோசனையை தரவும் தான் உன்னுடைய உறவினரில் ஒரு நபரை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். அந்த நபர் சொல்லும் யோசனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீ போக உபயோகமாக இருக்கும். முக்கியமாக உனக்கு வீடு கட்ட வேண்டும், நல்ல இடத்தில் ஒரு நல்ல வியாபாரம் செய்ய வேண்டும், எல்லாருக்கும் மத்தியில் தாழ்ந்து போய் இருக்கிறோம், எல்லாருக்கும் மத்தியில் தலை நிமிர வேண்டும் என்ற ஒரு எண்ணம். தங்கமே, தவறாக ஒரு நபர் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் தயவு செய்து அதை காதில் வாங்காதீர்கள். முக்கியமாக நீங்கள் வீணாக போக வேண்டும் என்ற யோசனையில் ஒரு நபர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்காதீர்கள். நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்தாலும் ஒரு நபர் இதெல்லாம் உனக்கு தேவையா, இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தேவையா என்று உன்னை எப்பொழுதுமே குறை சொல்கிறான். எப்பொழுதுமே நீ செய்யும் விஷயத்தை ஒரு குறையாகவே சொல்லிக்கொண்டு இதெல்லாம் தேவையல்ல, அது தேவையல்ல என்று சொல்கிறான் என்றால் அது போன்ற நபர்களிடம் நீங்கள் எந்த யோசனையும் கேட்க வேண்டாம். அதுவே உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பாவப்பட்டு இந்த விஷயத்தை செய்து பார், அந்த விஷயத்தை செய்து பார், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று யார் உன்னுடைய மனநிலைமையை புரிந்து கொண்டு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரோ அவரை நிச்சயமாக அவருடைய யோசனைகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் தெரியுமா? இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் யாருமே யாருக்கும் உதவி செய்வதற்கு முன் வருவது கிடையாது. அப்படியே முன் வருகிறான் என்றால் யாராவது ஒருவர் அதை கெடுத்து விடுகிறார்கள். எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள். இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் உறவுகளோ இல்லை நண்பர்களோ யாருமே யாருக்கும் உதவி செய்வது கிடையாது. அப்படியே உதவி செய்து முன் வரும் பொழுது ஒன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, அவளே அவளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுகிறார், இதில் நீங்கள் வேறு இதெல்லாம் செய்து எதற்காக தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள் என்று நல்லபடியாக உதவி செய்ய வர வேண்டிய நண்பர்களையும் உறவுகளையும் குடும்பத்தில் இருப்பவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே கெடுத்து விடுகிறார்கள். இதுதான் நடக்கிறது. அதெல்லாம் தாண்டி ஒரு நபர் உன்னுடைய குடும்ப சூழ்நிலை தெரிந்தே வரப்போகிறார். அவனும் என்னுடைய பக்தன் தான். உனக்கு யாராவது உதவி செய்கிறார், உனக்கு யாராவது உன்னிடம் நண்பனாக பேசுகிறார், ஒரு உதவி கிடைக்கிறது என்றால் ஒன்று அவனுடைய கையில் இல்லை பையில் என்னுடைய படம் இருக்கும், அவன் வாகனத்தில் இல்லை அவன் என்னுடைய பெயரை கொண்டவனாக இருப்பான், இல்லை என்னுடைய தீவிர பக்தனாக இருப்பான். அவனால் மட்டும்தான் உனக்கெல்லாம் உதவி செய்ய முடியும். எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி வேண்டுமென்றால் என்னுடைய பிள்ளைகளையே தான் உதவிக்கு அனுப்புவேன். புரிகிறதா? என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளால் தான் உதவி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் உதவி செய்ய முன் வருவார்கள். உதவி செய்துவிட்டு வெளியே சொல்லி காட்டவும் மாட்டார்கள். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்த விதம் அப்படிதான். இப்போ நீயே சொல் பார்க்கலாம்.
மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஆனால் உன்னால் முடியவில்லை. உன் குடும்பத்தில் சூழ்நிலை சரியில்லை. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பணப்பிரச்சனையே அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் நீ ஒரு ரூபாயை உதவியாக செய்தாலும் மற்றவரிடம் சொல்ல மாட்டார். ஒரு யோசனையை சொல்லி அந்த யோசனையால் மற்றவர்கள் முன்னேறினாலும் இது நான் சொல்லிதான் இவன் முன்னேறினான் என்ற ஒரு வார்த்தையை எந்த இடத்திலும் உபயோகப்படுத்த மாட்டார். எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் உண்டு. என்னுடைய பிள்ளைகள் அப்படித்தான் நான் வளர்த்தேன். யாருக்கு பயப்படுகிறார்களோ இல்லையோ, என்னுடைய பிள்ளைகள் இந்த சாய்க்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் அன்பால். சாய் நம்மை விட்டு தவறான ஒரு விஷயம் செய்தால் சாய் நம்மை திட்டுவாரோ, சாய் நம்மரை விட்டு போய்விடுவாரோ என்று பயம். தங்கமே, என்னுடைய பிள்ளைகளானவர்கள் எப்பொழுதுமே மனதில் தூய்மையான எண்ணம் கொண்டவர்கள் தான். என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவேன். அவர்கள் கேட்டதை கொடுத்து விட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் எதை ஆசைப்படுகிறார்களோ அந்த விஷயத்தை ஒரு அப்பாவாக இருந்து அவர்களுக்கு நான் செய்து தந்துவிட வேண்டும் என்று தான் நினைப்பேனே தவிர, ஒரு முறை கூட என்னுடைய பிள்ளைகள் இப்படியாகிவிட வேண்டும், அப்படியாகிவிட வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. எத்தனையோ நபர்கள், ஏன் கூட இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை நபர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் தவறு செய்து விட்டால் அவர்கள் இப்படி போக வேண்டும், அப்படி போக வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நான் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகள் எந்த தவறுகளை செய்தாலும் என்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் என்னுடைய பிள்ளைகள் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு அன்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பேன். தங்கமே, என்னுடைய குணம் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கும். வாழ்க்கையில் எதை கண்டும் நீ அஞ்ச வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் மனம் உடைந்து போகாது. நிச்சயமாக கண்ணீரை துடைத்துக்கொள், நல்லது நடக்கும் என்று நான் வந்த காரணம் இதுதான். இதை சொல்லிவிட்டேன். உறவுகள் ஏதாவது நண்பர்கள் யோசனை கொடுத்தால் அந்த யோசனையை எடுத்துக்கொண்டு அதை செயலாக்கு. இதற்கு முன்பு எல்லாம் எத்தனையோ விஷயங்களை விட்டுவிட்டே வைத்திருந்தார். இதற்கு மேலாவது என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்று முடிவெடுத்து செய்ய ஆரம்பி. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கவலைப்படாது. நிச்சயமாக எல்லாம் மாறும். காலம் கண்டிப்பாக உனக்காக எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும். உனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்காக நடத்தி காட்டுவேன். ஒவ்வொரு இன்பத்திலும் இந்த சாய் இருக்கிறேன். உன்னுடைய ஏக்கங்களை குறைத்து பல நாள் நீ தவித்து கொண்டு இருந்த ஒவ்வொரு காரியத்திலும் இன்பத்தையே உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். இதில் எனக்கு எந்த சந்தேகமும் அல்ல. கொடுக்கப் போவது நான், பெறப்போவது நீ. இந்த கொடுக்க போகும் இந்த சாய்க்கு எந்த சந்தேகமும் அல்ல. என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை நன்றாக இருக்குமா, எல்லாம் நல்லபடியாக இருக்குமா என்று. ஆனால் உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சந்தேகம் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. தங்கமே, கவலைப்பட வேண்டாம். அமோகமான எதிர்காலம் உண்டு. எல்லா விஷயத்திலும் உனக்கு சாதகமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். பேரின்பத்தையும் பல நாள் கஷ்டப்பட்டாய், பேரு இன்பங்கள் கிடைக்கவில்லையே என்று. ஆனால் உன்னால் முயற்சி எடுத்து நீ முன்னேறப் போகிறாய். காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்க ஆரம்பித்து பல இன்னல்களிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வருவேன். இதற்கு முன்பு நடந்த எதையும் நினைத்து கவலைப்படாதே. எல்லா விஷயத்தையும் தூக்கி ஓரமாக வை. இனிமேல் உன் வாழ்க்கையை நடக்கப் போகும் இன்பத்தை மட்டும் பார். சதா சர்வகாலமும் இனிமேல் நான் உன்னோடு இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.